ஏய் சாம்சங் உன்னால என்ன முடியுமோ அது நல்லாவே பண்ணிட்டா. இது வந்து லேட்டஸ்ட்ல மாடல் ஃபோல்டு 5 ஃபிளிப் 5. இதுல கூட வைஃபை இஷ்யூ ப்ளூடூத் இஷ்யூ கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன், வீடியோ பாருங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க சாம்சங்கில் ஃபோல்டு சீரியஸ் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாகவே ஒரு 1 lakh டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் 5 இது ஓகேங்களா, லேட்டஸ்ட் மாடலு 6க்கு அப்புறம் 5 இது ஓகேங்களா. ஸோ இந்த மாடலுமே உங்களுக்கு டிஸ்பிளே பிளாங்காக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டச் ஒர்க் ஆகாது, பிளாங்காக இருக்கும், வைஃபை ப்ளூடூத் கம்ப்ளைண்ட்குள்ள காமனாக வரும். இதை டிஸ்பிளே மாற்றாமல் ஸ்டிப்பை மாற்றி ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபோல்டு 5 இது நீட்டாக இருக்குது, பட் ஒய்ஃபை மட்டும் வேலை செய்யலை ஓகேங்களா. இதுக்குமே சேம் இந்த ஸ்டிப்பு தான் மாற்றணும், ஸ்டிப்பு மாற்றியுமே ரெடி பண்ணலாம். இதுக்கு போய் கம்பெனியில் கேட்டிங்களாக்கு டிஸ்பிளே மாற்ற சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கீழே ஃப்ளெக்ஸும் வரும், இந்த ஃப்ளெக்ஸு ஸ்டிப்பு மாற்றணும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஒன்றாகாமல் கழட்டணும், கழட்டிட்டு தான் மாற்ற முடியும். இது வந்து ஃபிளிப் 3 ஃபோல்டு 3 ஓகேங்களா. ஸோ இதே ப்ராசஸ் தான் எல்லாருக்கும் பண்ண போகிறோம். இங்கே வாங்க ஃபோல்டு 4 ஃபோல்டு 5 அதாவது ஃபிளிப் 4. ஸோ இது வந்து ஃபிளிப் 4 ஓகேங்களா. ஃபிளிப் 4 இதை கம்ப்ளைண்ட் பார்த்துக்கிறேங்க, நான் காட்டுறேன். ஸோ டிஸ்பிளே நல்லா ஒர்க் ஆகுது, சார்ஜ்லேருந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணோடனே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஓகேங்களா. சார்ஜ் 42% இருந்துச்சு. ஸோ பின்னாடி பாருங்க மொபைல் ஆனில் தான் இருக்கு ஓகேங்களா, மொபைல் ஆனில் தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே வரல. திருப்பி ஃபோனை வந்து ரீபூட் பண்ணால் மட்டும் தான் ஃபோன் வரும். இதே மாதிரி ஃபோல்டுலேயும் காமனாக வரும். க்ளோஸ் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் ஆகுறது, ஒரு சில டைமில் வராது, ஒரு சில டைமில் வராது, ஸ்பீக்கர் கேட்காது. இது எல்லாத்துக்குமே காமனாக இந்த இதான் ஸ்டிப்பு மட்டும் தான் இஷ்யூ ஓகேங்களா. ஓகேனா எனக்கு டேரெக்டாக கொடுத்துடுங்க, பக்காவாக ரெடி பண்ணி தரேன். ஃபோல்டு 3 எல்லாமே இது பிக் ஸ்க்ரீன் மாற்ற வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க உள்ள உள்ள டிஸ்பிளே வரல, வெளியே உள்ள டிஸ்பிளேமே வரல, கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக ஓப்பன் ஆகலை, இந்த அவ்வளோதான் நின்றுச்சு. இதே மாதிரி உள்ளதுலாம் இன்ச்சஸ் மாற்றி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு போய் தேவையில்லாமல் டிஸ்பிளே மாற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் மாற்றி கூட உங்களுக்கு இதை சரி பண்ணி கொடுக்கலாம். இது ஃபுல் ஃப்ரேம் அவங்களுக்காக ஆர்டர் போட்டிருக்கு. இது ஒரிஜினல் ஃப்ரேம் பார்த்துக்குங்க, பிராண்ட் நியூ ஸ்டிக்கர் கூட பிக்கலை, எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிப்பை இந்த ஸ்டிப்பு தான் மாற்றுவோம். ஸோ இதை மாற்றி ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு நீங்கள் வெளியூர்லேருந்து தாராளமாக கொரியர் போட்டு விடுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் தாராளமாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் பார்த்துக்குங்க. மெயின் ஸ்க்ரீன் வரல ஓகேங்களா, ஒய்ஃபை அப்புறம் ப்ளூடூத்து ஓகேங்களா, டச் நாட் ஒர்க்கிங் ஓகேங்களா. இது வந்து ஆஃப் ஓப்பன் ஆனிச்சு, இதை ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்க்ரீனே வரலன்னு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. மொத்தம் இதில் 5 ப்ராப்ளம், 5யுமே ரெட்டிஃபை பண்ணியாச்சு. இந்த 5க்குமே இந்த ஸ்டிப்பு மட்டும் தான் ப்ராப்ளம் சரிங்களா. எவ்வளோ ஸ்டிப் மாற்றிருங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு கடை வச்சுருக்கீங்க நீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிப்பு தனியாகவே உங்களுக்கு காசு தரலாம், நீங்களே மாற்றிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஸ்டிப்பு மாற்ற ஐடியா இருக்குன்னா தாராளமாக நீங்களே மாற்றிக்கலாம். ஸோ வெளியூரில் இருக்கீங்களா தாராளமாக எனக்கு கொரியர் போட்டு விடுங்க. நம்ம ஷாப்பை விசிட் பண்ண அவசியம் கிடையாது, தாராளமாக கொரியர் போட்டால் கூட ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வந்தாக்க மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சாக்க மேக்ஸிமம் 1 day எடுத்துக்கிடுவேன். ஸோ மேக்ஸிமம் 6 hours ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. இதே மாதிரி ஃப்ளிப்பு ஃபோல்டு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக இங்கே சென்னையில் உங்கள் சொந்தக்காரங்க இருந்தால் கூட அவங்ககிட்ட கொடுத்து விடலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீன் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கழட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி போட்டுருங்க. சில இது வந்து நான் டெலிவரி கொடுத்துட்டேன் பாருங்கள். நாங்கள் எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் ஃபோல்டு ஃப்ளிப் தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இதில் கிளாஸ் உடஞ்சிருந்தால் கூட தாராளமாக கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாம். மேலே உள்ள ரிங்கிள்ஸ் கலந்தால் கூட ரிங்கிள்ஸ் கூட பண்ணியிருக்கலாம் சரிங்களா. இதே மாதிரி பண்ணி ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி மாற்றினா தாராளமாக கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணணும். நம்ம லொக்கேஷன் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கிறங்க. ஸோ ஃபோல்டு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கிறங்க. இது எல்லாமே காமனாக ஸ்க்ரீன் வராமல் கொடுத்தாங்க, ஒரு சில இதில் மட்டும் தான் ஸ்க்ரீன் வந்துச்சு. எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு, ப்ராப்பராக இனிமேல் பேக் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியாது, ஏன்னா கஸ்டமர்ஸ் அப்பப்போ வந்து டெலிவரி வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கிறத உங்களுக்கு காட்டிடுறேன். இன்னும் பேக் பண்ணுற டிஸ்பிளே அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த சைடில் மெயின் டிஸ்பிளே ரெடி பண்ணிட்டேன், இன்னும் ஃப்ரண்ட் டிஸ்பிளே மட்டும் பேக் பண்ணனேன். ப்ளீஸ் டேக் த ஃபோன். இது சாம்சங்கோட ஃபிளிப் 3 Z Flip 3ன்னு சொல்லிட்டு கஸ்டமர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க. அதை ரெடி பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறேன் பாருங்க. இது எப்படி இருக்குது நம்ம கொடுத்தது, நீங்கள் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? நான் கொடுக்கும்போது இந்த ஃபால்ட்டுக்காக ரெடி பண்ணதை கொடுத்தேன். சரி கரெக்டாக ஃபால்ட் அதாவது ஸ்டிப்பு மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்டோமா? ஆமாம். நீங்கள் கொடுக்கும்போது லைனோட தான் கொடுத்தீங்க. சேம் எந்த டிஸ்பிளேல எந்த ஒரு டேமேஜ் கிடையாது, நம்ம பக்காவாக கழட்டி மாட்டி தந்துருக்கோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன். எங்கேருந்து வந்துருக்கீங்க? ஆம்பூர்ல இருந்து பக்காவாக பண்ணி தந்துருக்கோம். கரெக்டாக ஹாப்பி தானே? ஓகே, தேங்க்யூ. அப்படியே ரெண்டையும் பேக் சைடு மட்டும் திருப்பி ஓகே.
Pixel 6 Pro கிளாஸ் மட்டும் உடச்சு கொண்டு வந்தாங்க. கிளாஸ் மட்டும் மாற்றியாச்சு. ஸோ கஸ்டமர் கையில் கொடுத்து அவர் ரிவ்யூ கிடைக்கும். ஆக்சுவலாக இது வெறும் கிளாஸ் மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. இவங்க பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் தான். ஓகே ஜி, பக்காவாக பண்ணியிருக்கோமா? வந்ததுக்கு ஓகே தானே? வருது. ஓகே ஜி, தேங்க்ஸ் தான். இதோட H50 Pro லாஸ்ட் டைம் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது 2வது ஃபோனும் நம்ம கிட்ட கிளாஸ் மட்டும் வந்திருக்காங்க. ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் கிளாஸ் பக்காவாக மாற்றி கொடுத்தோம். கஸ்டமர் ரிவ்யூ H50 Pro வாங்கி 10 நாள்லேயே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேடிக்கிட்டு இருந்து அப்புறம் ஆன்லைனில் பிடிச்சி இவங்களை மிஸ்டர் மொபைலில் பிடிச்சி கொரியர் போட்டு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு. அப்புறம் நேராகவே வந்துட்டேன். பரவாயில்ல, 2 ஹவர்ஸில் மாற்றி கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு, கிளாஸ் நல்லா இருக்கு. உடஞ்சி எத்தனை நாள் யூஸ் பண்ணீங்க? உடஞ்சி அதுக்கப்புறம் 1 மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அவங்களுக்கு கிளாஸ் பிடிச்சி கொடுத்தா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கிளாஸ் டேட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. வந்து இன்ஃபார்ம் பண்ணோடனே வந்து சீக்கிரம் பண்ணிட்டோம். 1 மந்த்தா கிளாஸ் கையில் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு சொன்னே வந்துட்டீங்க. பக்காவாக மாற்றி கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கு, பக்காவாக இருக்கா? பக்காவாக இருக்கு. ஒன்லி நல்லா பண்ணணும், ப்ரைஸ். ஓகே, தேங்க்யூ. ஃபோன் காட்டுங்க. ഫോൺ കാണിച്ചേ, എങ്ങനെയുണ്ട് ഫോണ്? അടിപൊളിയാണ്. എന്തായിരുന്നു പ്രശ്നം വന്നപ്പോ? ഒരു കൈ എന്തായിരുന്നു? ഒരു സ്ട്രിപ്പ് റൂള്. ഇപ്പൊ എങ്ങനെയുണ്ട് പാക്കൊക്കെ? പാക്കിങ് നല്ലതായിട്ടുണ്ടോ? ഓക്കെ, എവിടുന്നാ വരുന്നത്? മലപ്പുറം. ഓക്കെ.